செல்ஃபி வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு படம். அந்த படத்தில் ஒரு நல்ல அனுபவம், அப்புறம் இண்டஸ்ட்ரிக்கு எங்களுக்கு ஒரு நல்ல அறிமுகம் தானு சார் மூலமாக கிடச்சிது. சரி, அது முடிஞ்சிருச்சு, நல்லபடியாக முடிஞ்சிச்சு, அது வெற்றி படமாக இருந்துச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணலாம்னு சொன்னால் கதை கேட்டுட்டு இருந்தோம். அப்புறம் ப்ரொடக்ஷன் வந்தது எதுனா மெயின் ரீசன்னா அண்ணன் வந்து ஹீரோவாக பண்ணணும் அப்படின்றது தான் நாங்கள் படம் ப்ரொடியூஸ் பண்ணவே வந்தோம். சரின்ட்டு 2-3 கதை கேட்டுருந்தோம். அப்புறம் அலங்கு கதை அப்புறம் மிஸ் பண்ணிட்டேன். அலங்கு கதை அண்ணன் வந்து கேட்டிருக்காங்க. கேட்டுட்டு சொன்னாங்க, எனக்கு இந்த படம் வந்து ஆக்சுவலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அவுட்டோர் போய் ஷூட் பண்ணோம் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தோம். அப்புறம் சங்கமித்ரா அவர்களும் வந்து கதை கேட்டாங்க. அவங்க படம் பிடிச்சிட்டு நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நம்ம மட்டும் பண்ணுறது இல்லாமல் அவங்களும் சேர்ந்து நம்மளோட பண்ணுறது வந்து அப்போ எப்போ ப்ரொடியூசர் சங்கமித்ரா இந்த ப்ராஜெக்ட் உள்ள வந்தாங்களோ இந்த அலங்கு படம் வந்து அப்போவே வந்து அடுத்த கட்டத்துக்கு படம் வந்து போயிடுச்சு. எனக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸு, ஏன்னா நாங்கள் சின்ன வயசுலேருந்தே ஒன்றா எல்லாம் ட்ராமா பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப பெரிய ஒரு கான்ஃபிடென்ஸு, டீமுக்குமே பெரிய சப்போர்ட்டாக இருந்துச்சு அவங்க கூட வந்தது. அப்புறம் வந்து சக்தி ப்ரோ கதை சொன்னார், ரொம்ப சுவாரஸ்யமாக சொன்னார், அழகாக சொன்னார். என்ன கதை சொன்னாரோ, என்ன ப்ராமிஸ் பண்ணாரோ அதை அப்படியே எடுத்து கொடுத்துட்டாரு. அது முன்னோட்டமாக ட்ரெய்லரில் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. அப்புறம் இது ஸ்டண்ட் மாஸ்டரு இப்போ 20 நாள் கிட்ட படம் ஃபுல்லாக ஃபைட் சீக்வன்ஸு. என்ன சொல்கிறது, அவங்க டீம்லாம் செத்துட்டாங்க உண்மையாலுமே. அசிஸ்டன்ஸ் நரேஷ் இவங்களாம் இருப்பாங்க, காடில் ஓடு நான் அவங்களுக்கு முன்னாடியே போயிடுவேன். ஷூட்டிங்கில் வந்து என் காதில் வந்து வாக்கி டாக்கி இருக்கும், நம்ம ப்ரொடக்ஷன் டீமுக்கு வாக்கி டாக்கி கொடுத்துருவேன், போட்டு டார்ச்சர் பண்ணுறது தான் வேலை. ஏன்னா நல்லா நம்ம பண்ணணும், படம் சீக்கிரம் பண்ணணும், ஸ்டண்ட்டு ரொம்ப கரெக்டாக பண்ணணும். அது ஒரு சூப்பராக ஸ்டண்ட் மாஸ்டர் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணிட்டார். அப்புறம் டிஓபி பாண்டிகுமார் ப்ரோ எல்லாம் விஷுவல்ஸ், டைரக்டருக்கு என்ன விஷுவல்ஸ் வேணுமோ பொறுமையாக கரெக்டாக அழகாக நிதானமாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணார். படம் முன்னோட்டமாக இருக்கட்டும், படத்தை பார்த்தவங்களாக இருக்கட்டும், எல்லாருமே விஷுவல் சூப்பராக இருக்குன்னு தனியாக அவருக்கு ஒரு மென்ஷன் ஒன்று கொடுத்தாங்க. அப்புறம் ஆனந்த்ஜி ஆர்ட் டைரக்டரு, இவருக்கு தேங்க்ஸ்லாம் நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா டெய்லியும் ரொம்ப பேசிகிட்டு இருப்போம். எல்லாமே நம்மளுக்கு அவர் தான், இந்த ப்ரெஸ் ஈவெண்ட் கூட அவர் தான் எல்லாமே ஃபோனில் கேட்டுகிட்டே இருப்பார். அப்புறம் வேறு அஜீஷ் ப்ரோ நல்லா மியூசிக் போட்டிருக்காரு. அஜீஷ் ப்ரோ டக்குன்னு சீக்கிரம் ரொம்ப டக்குன்னு முடிச்சிடுறேன், பதட்டம்லாம் இல்லை. அப்புறம் அருண் விஸ்வா ப்ரோ, அவர் வந்து நேற்று ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காரு. ஒரு ப்ரொடியூசர் இன்னொரு ப்ரொடியூசரை ரொம்ப வாழ்த்தினார், நல்ல படம் ஹிட் ஆகுன்னு சொல்ல ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அருண் விஸ்வா ப்ரோ அந்த மாதிரி எங்களை ரொம்ப வாழ்த்தினது. அப்புறம் தமிழரசன் பச்சைமுத்து பிரதர் படம் பார்த்துட்டு நைட்டு ஒரு 10-9 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. அரை மணி நேரம் டிஸ்கஸ் பண்ணி இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். ரொம்ப தைரியம் கொடுத்தாரு, அவருக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் லாஸ்ட்டாக ஒன்று சொல்லணும், ஆஸ் அ ப்ரொடியூசராக நான் சொல்கிறேன், இந்த படத்தில் நடித்த எல்லா ஆர்டிஸ்ட்டும், ஸ்ரீரேகா மேமாக இருக்கட்டும், அப்பானி சரத்தாக இருக்கட்டும், காளி வெங்கட், இதயகுமார், அஜய், அப்புறம் வில்லன் சைடு அப்பானி சரத்து, செம்பன் விழுந்தவங்களாம், ரொம்ப கரடு முறையான பகுதி இது. அட்டைப்பூச்சி வரும், பாம்பு வரும், கழுத புலி இருக்குன்றாங்க. ஒரு வாட்டி ஷூட்டிங் பண்ணோம், கழுத புலிலாம் வரும் அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் எதுவுமே பொருட்படுத்தாமல் ரொம்ப, அதாவது பார்த்துக்கலாண்டா அப்படின்ற மாதிரி ஆர்டிஸ்ட் வந்து எல்லாருமே பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அத்திரப்பள்ளி ஃபால்ஸில் ஷூட் பண்ணோம். அங்கே பார்த்தா ஃபஸ்ட்டு அப்படியே கல்லெலாம் காஞ்சி கிடக்குது. அப்புறம் பார்த்தா மழை வருது, டைரக்டர் நீங்கள் ஓடுங்கன்றாங்க. ஸ்டண்ட் மாஸ்டர் க்ரேன் கேட்குறாரு, லாஜிஸ்டிக்ஸ் இஷ்யூ, அங்கே கீழேருந்து மேலே எடுத்துன்னு வர முடியாது. இல்லை இருந்தாலும் ஆர்டிஸ்ட்டு 3 பேர் என்ன பண்ணாங்க, பார்த்துக்கலாம், ஏன்னா ஒரு சீக்வன்ஸ் ஒன்று இருக்குது, அதுக்கு வந்து ஃபைட்டர்ஸ் ஹெல்ப்போட அவங்க ஆர்டிஸ்ட் எல்லாமே வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. எவ்வளோ ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு ப்ரொடியூசராக நான் படத்தில் நடித்த எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் ரொம்ப பெரிய நன்றி. ரெஜின் ரோஸ் ப்ரோ அவருக்கும் பெரிய நன்றி, அவர் வில்லன் கேங்கோட மெம்பர் அவர். அப்புறம் ஃபைனலாக லாஸ்ட்டாக அதில் முடிச்சிடுறேன். இல்லைன்னா இப்போது சங்கமித்ரா வந்தாங்க ப்ராஜெக்ட்டுக்கு, எங்களுக்கு பெரிய சப்போர்ட்டு, எனக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸ் ஆக்சுவலாக. அப்புறம் எங்கள் டீமுக்கே ஒரு சக்தி ஒருத்தர் கொடுத்தாரு. யார் தெரியுமா? சக்தி வேலன் அண்ணன். அவர் தான். அவர் வந்து படம் பார்த்துட்டு, ஐயோ எவ்வளோ நேரம், இப்போ ரொம்ப பெரிய சப்போர்ட்டு. அவர் சக்தி வேலன் அண்ணன் படத்தை ரிலீஸ் பண்ணுறது வந்து
ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் எங்களுக்கு. டீமில் இருக்கவங்க எல்லாருக்கும் கடைசியாக ஒரு சக்தி கொடுத்தது தான் எங்கள் சக்தி வேலன் அண்ணன். என்னது ஆமாம், டேரக்டர் சக்தி ப்ரோ ஆரம்பித்தார். சக்தி வேலன் அண்ணன் எங்களுக்கு முடிச்சு வைக்கிறாரு. அடுத்த படமும் அண்ணன் பண்ணுவார். அதான் அப்புறம் கொற்றவை விட்டுட்டேன், அவங்க ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அலங்கு படம், இது குமரேசன் சார், சார் பிஆர்ஓ சார் குமரேசன் சார், ரொம்ப அவருக்கு தேங்க்ஸ் சொல்லணுமா இல்லையான்னு எனக்கு தெரியல, ஆனால் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா ரொம்ப நாள் பழக்கம் ஒரு சார். அப்புறம் அவங்க கூத்து அண்ணன் எல்லாருமே என்னெல்லாம் வந்து ட்ரௌசர் போட்டுருக்கிறப்ப பார்த்தவங்க அவங்களாம் அதுலேருந்து பார்த்தாங்க. இப்போ இன்னி வரைக்கும் கூட இருக்கிறாங்க. இப்போது லாஸ்ட்டாக ப்ரெஸ் நீங்கள் தான். 27 படம் டிசம்பர் மாதம் படம் ரிலீஸ் ஆகுது. இந்த மாதம் செல்ஃபி படம் பண்ணோம், பெரிய ஆதரவு கொடுத்தீங்க. இந்த படம் நல்ல படம், உங்களுக்கு நிச்சயம் உங்கள் எல்லாருக்குமே நிச்சயம் பிடிக்கும். 27 ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் கண்டிப்பாக படம் பார்ப்பீங்க. பார்த்துட்டு கட்டாயம் இந்த படம் பிடிக்கும். பார்த்துட்டு இப்போது நல்ல சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு ஹீரோ வந்து அடுத்து ஹீரோ அடுத்து தமிழ் சினிமாவுக்கு வராரு. நல்ல ஹீரோ, ப்ரொடக்ஷன் ஃப்ரெண்ட்லி ஹீரோ. அவர் வேறு கம்பெனிக்கும் நல்லா பண்ணி கொடுப்பாரு, எதுவும் டிமாண்ட் பண்ண மாட்டார். ஓகே, இல்லை அடுத்த ப்ரொடக்ஷன் தான் நீங்கள் சம்பளம் கொடுக்கலாம் நம்ம. அப்புறம் ஃபேமிலி மெம்பர்ஸ், அப்பா இங்கே வந்திருக்காங்க. அப்பா தான் எல்லாமே. அம்மா ரொம்ப நன்றி, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. 27 டிசம்பர் மாதம் படம் ரிலீஸ் ஆகுது. அலங்கு படம், சக்திவேல் அவர்கள் இயக்கிய அலங்கு படம் ரிலீஸ் ஆகுது. உங்கள் ஆதரவு கொடுங்க. நன்றி நன்றி நன்றி. மேடையில் வந்து நிறைய பேர் இருக்காங்க, எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் எங்களுக்கு வந்து கெஸ்ட்டாக வந்து எங்களோட படத்தை வந்து இப்படி இன்ஃபேக்ட் படத்தை பார்த்துருக்கீங்க 2 பேரும். பார்த்து எங்களுக்கு இங்கே வந்து நீங்கள் பெரிய பூஸ்டாக எங்களுக்கு வந்து இங்கே வந்திருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். படத்தை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி இங்கே கூத்து கலைஞர்கள் இவங்க பெர்ஃபார்ம் பண்ணும்போது எனக்கு ஒரே விஷயம் தான் தோணுச்சு. என்னென்னா வந்து சாஃப்ட்வேரை நாங்கள் பண்ணுற மியூசிக்கே இல்லைங்க. இவங்க வந்து இங்கே பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, அந்த வைப்ரேஷன் இருக்குல்ல, அது வந்து ஏதோ ஒன்று பண்ணுச்சு எனக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அவங்கள இங்கே கொண்டு வந்து இங்கே இந்த மாதிரி ஒரு இது பண்ணது. அண்ட் எனக்கு வந்து இந்த படம் அலங்குங்கிற படம் வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தியேட்டர் ரிலீஸ் இந்த படம். ஏன்னா வந்து வெப் சீரிஸாக பண்ணியிருக்கேன், அப்புறம் வந்து ஓடிடி ஃபிலிம்ஸாக பண்ணியிருக்கேன். விலங்குன்னு ஒரு வெப் சீரிஸ் பண்ணேன். ஸோ அது பார்த்து தான் வந்து சக்தி பிரதர் வந்து நமக்கு என்கிட்ட வந்தார். அதில் வந்து இன்ஃபேக்ட் இந்த மாதிரி கலைஞர்கள் நிறைய பேர் வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. அதே மாதிரி அலங்கு படத்துலேயும் வந்து நிறைய பண்ணியிருக்கோம். ஏன்னா வந்து ஃபாரஸ்ட்டு, அப்புறம் வந்து ஏன்னா பார்டர் தமிழ்நாடு கேரளா பார்டர்னு வரும்போது ரொம்ப மெனக்கெட்டு நானும் டைரக்டரும் நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். பேக்ரவுண்ட் ஸ்கோர்னு வரும்போது நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். இங்கே இருக்கும்போது சவுண்ட்ஸ் ஒரு மாதிரி இருக்கணும், கேரளாவுக்கு போனதுக்கப்புறம் சவுண்ட்ஸ் வேறு மாதிரி ஆகணும். அப்புறம் ஒரு கேரக்டருக்கு ஒரு தீம் வச்சுருக்கோம். நிறைய லைவ் போகணுங்கிறது என்னோட ஒரு விருப்பமாக இருந்துச்சு. இந்த படத்துக்கு மட்டும் இல்லை, எந்த படத்துக்காக இருந்தாலும் லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கணுங்கிறது தான் என்னோட ஒரு விருப்பம். ரொம்ப வந்து கீபோர்ட்லேயே வந்து எல்லாத்தையும் பண்ணி ரொம்ப போர் அடிக்குதுங்கிற அந்த ஒரு ஃபீலிங் எனக்கே வருது. ஸோ அப்படி இருக்கும்போது கொஞ்சம் நாம் கொஞ்சம் சவுண்ட்ஸாக கொஞ்சம் வித்தியாசமாக கொடுக்கணுங்கிறது என்னோட ஆசை. எல்லா படத்துலையும் நான் அது பண்ணுவேன், பட் இந்த படத்தில் இன்னும் அதிகமாகவே பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து படம் ஐநோ ஸ்கிரிப்ட் அதுக்காக டிமாண்ட் பண்ணதுனால சாங்ஸாகவும் சரி, பேக்ரவுண்ட் ஸ்கோராகவும் சரி நிறைய மெனக்கட்டு பண்ணியிருக்கோம். அண்ட் ஆக்டர்ஸ் ஆகட்டும், டெக்னீஷியன்ஸ் ஆகட்டும், எல்லா டிபார்ட்மெண்ட்டும் வந்து ரொம்ப 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 மனசுலேருந்து, பாட்டம் ஆஃப் த ஹார்ட்லேருந்து நாங்கள் வந்து இந்த படத்துக்கு ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ அது உங்களுக்கு படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், ட்ரெய்லரில் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். படம் பார்க்கும்போது நிச்சயமாக தெரியும். நாங்கள் ஒரு சின்ன டீம், ஆனால் வந்து எங்களோட ஃபுல்லஸ்ட் பொட்டென்ஷியல் போட்டு நாங்கள் இதுக்கு ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் வந்து மக்களும் வந்து எல்லாருக்கும் வந்து இது போய் சேரும் அப்படிங்கிறது என்னோடது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. நன்றி. எல்லாருக்குமே வணக்கம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த மேடையில் இப்படி நிற்கும்போது. நல்ல ஒரு கேரக்டர் எனக்கு கிடச்ச தந்துறதுக்கு டைரக்டர் சாருக்கும் ப்ரொடக்ஷன் டீமுக்கும் ரொம்ப தேங்க்யூ. படம் 27th ரிலீஸ் பண்ண போகிறேன். கண்டிப்பாக எல்லாருமே படம் பார்க்கணும். இது படத்தில் கொஞ்சம் நெகட்டிவ் ரோல் தான் நான் பண்ணிகிட்ருக்கு. ஆனால் நானும் ஒரு உண்மையான ஒரு டாக்டர் லவ் தான். எனக்கு நான் இன்னும் ரொம்ப பிடிக்கும்.
சொன்ன மாதிரி நான் வரும்போது ஃபஸ்ட் டைம் பண்ண ஆர்ட், அது ஃபஸ்ட் டைம் தான் நான் பார்க்குறது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நானும் ஒரு தியேட்டர் பர்சன் தான், ட்ராமா தான் பண்ணிகிட்டு இருந்தேன், இப்போதும் ட்ராமா பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ மற்றபடி ஒன்றுமே இல்லை, எல்லாருமே படம் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணோம். தேங்க்யூ ஸோ மச். ஃபஸ்ட்டு நான் ஒர்க் பண்ணாத ஒரு படத்துக்கு ஸ்டேஜ் ஏறி இருக்கேன், எனக்கு அது எப்படி தெரில. குணா, டைரக்டர் சக்தி, எல்லாருமே என் ஃப்ரெண்ட்ஸு. அதுலேயும் சக்தி குணா வந்து எனக்கு ஒரு ஸ்பெஷல். எப்படின்னா, நான் அருண்ராஜா கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணுறதுக்கு மெயின் ரீசனே வந்து குணா ஆரம்பித்த ஃபஸ்ட்டு அவரோட ப்ராடக்ட்டு. ஏன்னா அந்த படத்தில் தான் நான் ஃபஸ்ட்டு அருண்ராஜா கிட்ட அசிஸ்டண்ட்டாக வந்து ஜாயின் பண்ணேன். அப்புறம் அது நடக்கலை. பட் அந்த மீட்டிங் வந்து நான் அருண்ராஜா ஜாயின் பண்ணுறதுக்காக நடந்ததாக தான் நான் எடுத்துக்கிட்டேன். தேங்க்ஸ் குணா ஃபஸ்ட்டு அதுக்கு. எஸ் சக்திவேல், எனக்கு நெஞ்சுக்கு நீதி டைம்லேயே எனக்கு படம் பார்த்துட்டு சக்திவேல் வந்து எனக்கு ட்விட்டரில் அப்போவே எனக்கு மெசேஜ் அனுப்பி எனக்கு ரொம்ப வாழ்த்து சொன்னார். அதுக்கப்புறம் நிறைய இப்போது லப்பர் பந்தாக இருக்கட்டும், அப்போவுமே வந்து எனக்கு என்னென்ன ட்விட்டரில் இப்போ நான் பெருசாக அதை ஃபாலோ பண்ணாதப்போ அவர் வந்து எனக்கு என்னென்ன வாழ்த்து வருது, என்னென்ன இது வருதுங்கிறதெல்லாம் எனக்கு ஸ்க்ரீன்ஷாட்டு, அப்புறம் அதோடைய ஷேர்லாம் பண்ணி ரொம்ப என்னுடைய வெற்றியை, என்னுடைய சந்தோஷத்தை வந்து ரொம்ப அவரு எனக்கு ரொம்ப பக்கபலமாக இருந்தார். ஸோ அந்த மாதிரியான ஒரு நண்பர், அப்படின்னா ஒரு நல்ல மனுஷன். மிஸ்கின் சார் சொன்னார், இந்த படத்தில் நேர்மையும் உண்மையும் இருந்தால் அந்த படம் கண்டிப்பாக ஜெயிக்கும், நான் இன்னும் பார்க்கல அப்படின்னு சொன்னார். நான் பார்த்துட்டேன் படம், போன வாரம் தான் பார்த்தேன், கூப்பிட்டாங்க. அவர் சொன்னார் ரெண்டுமே தாண்டி சோலும் இருக்குது இந்த படத்தில். ஸோ கண்டிப்பாக இந்த படம் ஜெயிக்கும், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அதுக்கு நானே நல்ல ரீசன். 2 மாதத்துக்கு முன்னாடி நானும் அப்படி ஒரு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தப்போ இதே பத்திரிகை, இதே மக்கள் எனக்கு அந்த இதை கொடுத்தாங்க. நான் சொல்கிறேன், சக்திவேல், குணா, அப்புறம் எல்லா டீமும் உங்களுக்கு அந்த நம்பிக்கை, நான் முன்னாடி இங்கே நிற்கிறதுக்கு இவங்க தான் காரணம். கண்டிப்பாக அதை பண்ணுவாங்க. ஸோ இந்த படத்தையும் சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். இதில் ரொம்ப எப்படி சொல்கிறது, நல்ல படத்தை தாண்டி ரொம்ப என்டர்டெயினாக இருக்கும். நான் அதுதான் குணா கிட்ட சொல்லுவேன். குணா நல்ல படம் ஓகே, பார்த்துட்டு அவங்களுக்குள்ளே பேசிட்டு போயிடுவாங்க. என்டர்டெயின் படம் மட்டும்தான் அடுத்தவங்க கிட்ட சொல்லுவாங்க. ஸோ இந்த படத்தை நான் எல்லாத்துலேயும் சொல்கிறேன். ஏன்னா ரொம்ப எங்கேஜாக, ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு படமாக இருந்தது. அதே மாதிரி சக்திவேல் ப்ரோ சொன்ன மாதிரி அம்மா கேரக்டர் எனக்கு ரொம்ப எல்லா கேரக்டரும் நல்லா பண்ணியிருந்தாங்க. எனக்கு அவங்க கேரக்டரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸாக இருக்கட்டும், எனக்கு ரொம்ப இந்த படம் பார்க்கும்போது எனக்கு ஒரு, நான் குணா கிட்ட கேட்டேன், அந்த அம்மா ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க குணா அப்படின்னு சொன்னேன். ஸோ மேம் வாழ்த்துக்கள். இது எல்லாருமே நிறைய பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு என் வாழ்த்துக்கள் தேவைப்படாது. உங்களுக்கு நான் ஃபஸ்ட் டைம் பார்க்க நான் சொல்கிறேன். ஸோ இந்த படம் அவ்வளோ உண்மையாகவும் நேர்மையாகவும் ரொம்ப அழகாகவும் இருக்கும். அதே மாதிரி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. டெக்னிக்கல் டீம், பாண்டியராஜ் கேமராமேன் அவராக இருக்கட்டும், ஷான் லோகேஷோடைய மிகப்பெரிய ஃபேன், முக்கியமாக அவருடைய ட்ரைலர் கட்டுக்கு. இப்போ இந்த ட்ரைலர் கட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஷான் லோகேஷ் எல்லா டீமுக்கும், டெக்னிக்கல் டீமுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பாக இந்த படம் ஜெயிக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் வாழ்த்து சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் அதை சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி என்னை இன்வைட் பண்ணதுக்கு டீமுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சரி, தெருக்கூத்து கலைஞர்கள் இங்கே வந்து வேலை சிறப்பிச்சதுக்கு ரொம்ப நன்றி. அவர் வேறு அடி வாங்கினார், நான் பக்கத்தில் அங்கே உட்காந்துருந்தேன். எனக்கே அவ்வளோ வலிச்சுது, என் மேலே பட்டுருமோன்னு பயத்துலேயே இருந்தேன். பட் நீங்கள் எப்படி தாங்குறீங்கன்னு தெரியல. ஸோ உங்களுக்கு ரொம்ப நன்றி, வந்ததுக்கு ரொம்ப நன்றி. குடுமீன் ஃபஸ்ட் படம், அதுக்கப்புறம் 9 இயர்ஸ் கழிச்சு தேட்ரிகளுக்கு இந்த படம் வருது. நடுவில் வந்து ஓடிடிக்கு ஒரு பிக்சர் பண்ணோம், ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணீங்க. அதுக்கு முதல்ல ரொம்ப நன்றி. இதே ஸ்டேஜில் வேறு ஒர்க்கில் நான் இருந்திருக்கேன், அப்போவும் என்னை என்கரேஜ் பண்ண எல்லா ப்ரெஸ் பீப்புளுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய பேருக்கு எனக்கு தெரியும், அதனால் தனித்தனியாக எல்லாத்துக்கும் சொல்லாமல் சேர்ந்து ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். ஜஸ்ட்டு ஒரு நல்ல ஈவினிங், மிஸ்கின் சார் வந்திருக்காரு. அண்டு என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், நாங்கள் 2 பேரும் தான் ஒன்றா ஸ்டார்ட் பண்ணோம் இண்டஸ்ட்ரி. அருண் விஸ்வா, அப்புறம் தமிழ் டைரக்டர், 3 பேருக்கும் ரொம்ப நன்றி. என்டையர் டீம் வந்தவங்க எல்லாத்துக்குமே, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நான் ரொம்ப நேரம் எடுத்துக்க விரும்பலை. இதுக்கப்புறம் எல்லாருமே பேசுவாங்க. கண்டென்ட் பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே அடுத்தடுத்த இதில் பேசலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. ஸோ தேங்க்யூ, எல்லாருக்கும் நன்றி.